ஹலோ காய்ஸ், நைட் ஹேஸ் கம் அப்படிங்கிற சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம சேனலில் போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோட் கண்டினியூ பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவோட ஓப்பனிங் சீனில் நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். அந்த ரெட் சட்டை போட்ட பையன் மேலேருந்து குதிச்சு அப்படியே செத்து போயிடுவான். அப்போ ஒரு ரிங்டோன் சத்தம் மாதிரி அந்த அலாரம் ஒலிக்க எல்லாருமே படுத்து அப்படியே மயங்கி போகிற மாதிரி கிடப்பாங்கல்ல. இப்போ விடிஞ்சிருது, காலையிலே ஆகிருது. இன்னுமே எல்லாரும் அப்படிதான் கிடக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹீரோயின் தான் எந்திக்கிறா. அவ எந்திரிச்சு அப்படியே சுத்தி முத்தி பார்க்க ரீத்தி எழுந்ததும் ஒவ்வொருத்தரும் அப்படியே எந்திக்கிறாங்க. அப்போ அந்த அலாரம்ல மறுபடியும் ஒரு ரிங் அடிக்குது. இப்பதான் எல்லாருக்கும் சுயநினைவே வருது. அந்த ரெட் சட்டை அவனுக்கு ஏதோ ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே வந்து எட்டி பார்த்தா அவனோட பாடி அங்கதான் கிடக்கு. அப்படியே ரத்தமா இருக்கு. அதை பார்த்து இவங்களுக்கு தலை சுத்துது. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்ப திடீர்னு அந்த அலாரம்ல இருந்து மறுபடியும் என்ன சொல்லுது அப்படின்னா, நேத்து நான் சொன்ன மாதிரி அந்த ரெட் சட்டை பையன் வந்து சிவிலியன் தான், அவன் வந்து மாஃபியா கிடையாது, நீங்க எல்லாரும் தப்பா சூஸ் பண்ணிருக்கீங்க. அதனால உண்மையான மாஃபியா வந்து யார் அப்படின்னா ஜோவான்னு சொல்றாங்க. அப்ப பாத்ரூம்ல ஒருத்தன் அலற சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா அங்க ஒரு கால் நடுங்கி பையன் இருக்கா. அவன் வந்து பாத்ரூம்குள்ள இருந்து ரத்த வரதை பார்த்து கத்த அந்த பாத்ரூமை திறக்கிறதுக்காக பயந்து பயந்து எல்லாரும் வராங்க. அப்ப ரவுடி பையன் அந்த கிளாஸ் வைஸ் பிரசிடென்ட் பார்த்து, நீ போய் திறடா, நீ தானே வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான். உடனே அந்த பையனும் பயந்து திறந்தா உள்ள அந்த பையன் இருக்கால, மாஃபியான்னு சொன்ன பையன், அவன் அங்க செத்து போயிட்டான். ஸோ இவங்க தப்பா சூஸ் பண்ணனால அந்த சூஸ் பண்ணப்பட்ட அந்த சிவிலியன் பையனும் செத்து போயிட்டான். இப்போ கரெக்டான அந்த மாஃபியா பையனுமே செத்து போயிட்டான். இவங்க எல்லாருக்கும் இப்போ என்ன பண்றதுனே தெரியல. அப்போ இது உண்மையாவே மாஃபியா சிவிலியன் கேம் தான், நம்ம எல்லாரும் அப்போ ஒவ்வொருத்தரா சாக போறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு இருக்க. அப்போ அந்த கிளாஸ் வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்றான்னா, முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில போறதுக்கான வழியை பார்க்கணும். இந்த ஸ்டூடியோல இருந்து தானே இந்த அலாரம் ஒலிக்குது, அந்த ஸ்டூடியோக்குள்ள போய் யார் பேசுறா, யார் இதை கண்ட்ரோல் பண்றா, நம்ம பார்க்க ட்ரை பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஸ்டூடியோ நோக்கி தான் ஓடுறாங்க. உள்ள போய் பார்த்தா யாருமே இல்லை. அங்க ஒரு காஃபி கப் இருக்கு, ஆனா அதுவுமே வந்துட்டு காஃபி கூட இல்லை. சரி, அப்ப இங்க யாருமே இல்லை போல, அப்ப யாரு தான் இதை கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது வைஸ் பிரசிடென்ட் வந்து தெளிவா என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ நம்ம உள்ள வந்து என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத தாண்டி இங்க இருந்து வெளியில ஓட தான் பார்க்கணும். யாரு வரலனாலும் பரவாயில்ல, சார் வரலனாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாரும் இப்பவே வெளியில போயிடலாம், எல்லாருக்கும் நான் போன்ல மெசேஜ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல என்ன சொல்றான் அப்படின்னா, எல்லாருமே நம்ம வெளியில போயிடலாம், இந்த இடத்த விட்டு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஒண்ணு போல அந்த இடத்த விட்டு வெளியில வராங்க. வாசலுக்கு வந்துட்டாங்க. வாசலுக்கு வந்த உடனே இந்த வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்றான்னா, நான் தூரமா ஒரு கேஸ் ஸ்டேஷன் பார்த்தேன் வரும்போது, ஸோ நம்ம அங்க போய் ஏதாச்சும் உதவி கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது வெளியில ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு. அந்த ஸ்பீக்கர்ல இருந்து மறுபடியும் அந்த சத்தம் வருது. எல்லாருமே வந்து எல்லைக்கோட்டை தாண்டி வெளியில போனீங்கன்னா இந்த கேமை விட்டு வெளியேற்றப்பட்டுருவீங்க, ஒழுங்கா உள்ளே இருங்க, இது வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் மாதிரி ஒலிக்குது. இந்த அலாரம் அவங்க போன்லயுமே மெசேஜா வருது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, அப்போ நம்மளை சுத்தி ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கோடு இருக்குல்ல, அப்ப இதுதான் பவுண்டரியா, இதை தாண்டி நம்ம போனா செத்துருவோமா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு என்ன பயம் வருதுன்னா, நம்மளால வந்து யாரும் வெளியில போய் செத்துறக்கூடாது, ஸோ நம்ம தெளிவா தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அங்க இருந்து ஒரு பையன் வரான், அந்த காலடிங்க பையன் இருக்கான்ல, அவன் வரான். நீ சும்மா உளறிட்டு இருக்காதடா, இங்க நின்று செத்து போறதுக்கா, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், டக்குன்னு அந்த ஓடி போய் அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி வெளியில போக அவனோட ஃப்ரெண்டு ஒரு கருப்பு சட்டை இருக்கான், அவனுமே வெளியில வந்துடுறான். இப்போ இவங்க 2 பேரும் வெளியில வந்த உடனேவே அந்த அலாரம்ல என்ன வருதுன்னா, இந்த பவுண்டரியை தாண்டி வெளியில போனால அவங்க இந்த கேம்ல இருந்து வெளியேற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வருது. வெளியேற்றப்படுறாங்கன்னா அவங்களை அப்படி தப்பிச்சு போக விடல, அவங்க காதுல இப்ப ரொம்பவே சத்தமான ஒரு ஒலி வந்து எழுப்ப ஆரம்பிக்குது. சத்தத்துல வலி தாங்க முடியாம 2 பசங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைய வச்சு முட்ட ஆரம்பிக்கிறாங்க. முட்டி முட்டி 2 பேருக்குமே ரொம்பவே ரத்தம் வருது. அதுல ஒருத்தன் கீழே விழுந்து செத்தே போறான். அவனோட தலையில இருந்து ரத்தம் அப்படியே அந்த வெள்ளை கோட்டை தாண்டி உள்ள அப்படியே வர்றதை பார்த்து வைஸ் பிரசிடென்ட் கூட பயந்து போறான். அந்த இன்னொரு பையன் இன்னுமே சாகல, அவன் தலையில ரத்தம் வடியுது. அதனால அவன் என்ன பண்றான்னா, கீழே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அவன் தலையிலேயே நங்கு நங்கு நங்குன்னு அடிச்சு அங்கேயே விழுந்து செத்து போறான். இவங்க எல்லாருக்கும் இது எவ்வளவு ஆபத்தான ஒரு கேம்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தெளிவா புரியுது. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாரும் தப்பிச்சு வெளியில போனா நம்ம வந்து யார்கிட்டயாவது உதவி கேட்டு தப்பிச்சு
தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப இந்த வெள்ளைக்கோட்டை கூட தாண்ட முடியாத நிலைமையில இப்ப இவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறது இப்பதான் அவங்களுக்கே புரியுது. திருப்பி எல்லாருமே அந்த உள்ளேயே போயிடுறாங்க. உள்ள போயிட்டு எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி போக போறோம், யாராச்சும் ஏதாச்சும் ஒரு ஐடியா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோட்டத்துல ஒரு செல்ஃபிஷ் பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து புலம்பிட்டே இருக்கா. எனக்கு இப்ப இங்க இருந்து தப்பிச்சாகணும். ஏதாச்சும் ஒரு வழி சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த ரவுடி பையன் திட்டுறான். எம்மா நாங்களும் தானே இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். உனக்கு வேணும்னா நீ வெளிய போ. அந்த கோட்டை தாண்டி போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி டென்ஷன் ஆகி ஒரு டேபிள் கிட்ட போய் நிக்கிறான். உடனே அதுக்கப்புறமா அவ அமைதியாடுறா. இப்ப அந்த டேபிள்ல அங்க ஒரு கொத்து சாவி இருக்கு. அந்த சாவியில வந்து நிறைய வந்து ரூம், எல்லா ரூமும் இருக்குல்ல, இன்ஸ்ட்ரக்டர் ரூமு, அப்புறம் ஏதோ சேஃப்டி எக்யூப்மெண்ட் ரூம், எல்லா ரூமோட சாவியும் வந்து மொத்தமா இருக்கு. இவன் என்ன பண்றான், இந்த ரவுடி அந்த சாவியை வந்து யாருக்கும் தெரியாம அவனோட ஹூடிக்குள்ள எடுத்து வச்சுக்கிறான். இப்ப நம்ம ரீத்து என்ன பண்றான்னா, அவ போன்ல நெட்வொர்க் வருதான்னு பாக்குறதுக்காக அவ ரூஃப் டாப்புக்கு போறா. கூடவே ஜூலியும் போறா. இவங்க 2 பேர் ரூஃப் டாப்புக்கு போய் போனை செக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஜோனுவும் வரான். எங்க போறாங்கன்னு பார்த்துட்டே பின்னாடி வந்தா, இந்த மாதிரி போன் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்க ஏதாச்சும் கிடைக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இங்க பவுண்டரின்னு சொல்லிட்டு இவங்க குறிப்பிடுறது அந்த வெள்ளைக்கோடை தானே. இங்க இருந்து பார்த்தா இங்க நிறையவே வெள்ளைக்கோடு இருக்கு பின்பக்கமா. ஒருவேளை இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ள நம்ம எவ்வளவு தூரம் நம்ம உள்ளே இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னா, அப்ப இங்க இருக்கிற அந்த வெள்ளைக்கோடை பாரு எவ்வளவு தூரம் வரைக்கும் போகுதுன்னு. நம்ம ஏன் பின்பக்கமா இந்த வெள்ளைக்கோடு எவ்வளவு தூரம் போகுதோ அங்க வரைக்கும் போய் ஏதாச்சும் ஹெல்ப் இருக்கான்னு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு ஐடியா சொல்ல. இப்போ ஜூலியும் ஜோன்வுக்கும் என்ன தோணுதுன்னா, சரி இவ சொல்றது கரெக்ட் தானே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேர் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கீழே இறங்கி அந்த வெள்ளைக்கோடு வழியாவே போகிறாங்க. அதுல ஒரு பக்கத்துல அந்த வெள்ளைக்கோடு வந்து நிக்குது. அங்க வந்து தாண்டி போக பார்க்க கரெக்டா ஜோன்வு போன்ல வந்து வார்னிங் வருது, இந்த மாதிரி பவுண்டரியை தாண்டினா வந்து வெளியேற்றப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டக்குன்னு உள்ள நின்னுடுறான். இப்போ இன்னொரு பக்கம் ஒரு வெள்ளைக்கோடு போகுது. அது வழியா அவங்க போய்கிட்டே இருக்க, அது போய் கடைசியில என்ன ஆகுதுன்னா, ஒரு மலை மாதிரி இருக்கு. அந்த மலை மேல அப்படியே அந்த வெள்ளைக்கோடு ஏறுது. அப்ப இதுக்கு மேல ஏறி என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணா அது அவ்வளோ எளிது இல்ல. அது உள்ள எப்படி போகுது பாதனே தெரியல. சரி ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நம்ம கண்டுபிடிச்சதை இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வந்து ஒரு போர்டு எடுத்து அதுல வரைஞ்சு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில பேருக்கு இதுல நம்பிக்கை இல்லை, சில பேர் இதை நம்புறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம போகலன்னா இங்க இருந்து செத்து போவோம், அது பரவாயில்லையா அப்படின்னு சொல்றான் ஜோன்வு. சரி ஓகே அப்பனா நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் முன்னாடி வராங்க வாலண்டியரா. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மவுண்டெயின்ல வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக போறாங்க. ஆக்சுவலி ரீத்துக்கு போகணும்னு ஆசை தான். ஆனா ரீத்துக்கு வந்து கொஞ்சம் மயக்கம் அதெல்லாம் வருது இல்ல, அதனால இப்போதைக்கு வேணாம், அவ பயப்படுவான்னு சொல்லிட்டு ஜூலிலாம் வந்து வேணான்னு சொல்லிடுறா. ஸோ ஜூலி ரீத்துலாம் போகல. பட் ஜோன்வு அதுக்கப்புறம் சில பேர் வந்து போகிறாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்களுமே வந்துட்டு வாலண்டியர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த கேமரா வச்சுக்கிட்டு சுத்திட்டே இருப்பான்ல ஒரு கிராப் கட் பையன், அந்த கேமராமேன் பாய், அவனுமே வந்துட்டு அங்கேயும் போயிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான், ஏதோ டாக்குமெண்ட்ரி மாதிரி. இன்னொரு பக்கம் இந்த ரீத்துவும் ஜோலியும் வந்து கிளாஸுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர பாக்குறாங்க. அப்போ பார்த்தா அங்க வந்துட்டு அந்த ரெட் சட்டை பையன் மேல இருந்து விழுந்து செத்து போயிருப்பான்ல, அவனோட பாடி வழியா தான் இவங்க போறாங்க. அப்படியே பயந்து பயந்து இப்போ கிராஸ் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி பையன் வந்து கையில ஒரு கொத்து சாவி எடுத்தாலும் அவனோட டீமை கூட்டிட்டு இப்போ கேஃபிடேரியா இருக்கிற ரூமுக்கு சாவியை ஓபன் பண்ணி பார்க்குறான். உள்ள போய் பார்த்தா அங்க நிறையவே ஸ்நாக்ஸ், சாப்பாடு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா உள்ள போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு மேப் இருக்கு. அதுல வந்து ரீத்துவும் ஜூலியும் பார்த்துட்டு இருக்க. அதுக்கு ரீத்து என்ன சொல்றான்னா, இங்க பாரு இந்த இடத்துல கேஃபிடேரியான்னு போட்டிருக்கு, அப்ப கேஃபிடேரியால கண்டிப்பா வந்து ஃப்ரீசர் இருக்கும்ல, அந்த ஃப்ரீசருக்குள்ள நம்ம இந்த பாடிஸ் எல்லாம் வந்து மூவ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஜூலிக்கு ஷாக் ஆகுது, என்ன வளரிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம தொடக்கூடாது போலீஸ் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் வர வரைக்கும் ஓகே, பட் போலீஸே எப்போ வருவாங்கன்னு தெரியலையே, அது வரைக்கும் அவங்க வெளியில இருந்தா அந்த அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும், வெளியில ரொம்பவே வெயில் அடிக்குது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல. சரி நீ என்ன சொன்னா கேட்கவா போற அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியும் நினைக்கிறா. அப்போ அந்த சப்பி பாய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பாத்ரூம்ல அந்த மாஃபியான்னு சொல்லிட்டு ஒரு பையன் இறந்து போனான்ல, அந்த பையனுக்கு வந்து சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து இப்போ கேமரால வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு எவிடன்ஸா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கா. இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வந்து அந்த ஃபாரஸ்ட் கிளைம்பிங் அவங்க போயிட்டு இருக்காங்கல்ல, அங்க எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரீத்துவும் ஜூலி கிளம்பும் போது ரீத்து காதுல வந்து ரீத்து
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். ரீத்து பயந்துட்டு ஜூலியை பார்த்து நீ இப்போ என்ன கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். அந்த சீன் வேற இதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா ரீத்து அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கால அந்த இறந்து போன பையனை. அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னா அப்போ தான் வந்து பின்னாடி கல்பிரிட்டி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஜூலி சொல்றா அதைத்தான் நானும் சொல்றேன், போலீஸ் பண்ற வேலையை ஏன்டி நீ பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்க. இப்போ அவ என்ன பண்றான்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கா. அப்படியே ஒரு 3-4 பாத்ரூம் தள்ளி ஒரு பாத்ரூமுக்கு வெளியே ஒரு ஃபோன் கிடக்குது. இது என்ன ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஃபோன் எடுக்கிறா. அப்போ அந்த பாத்ரூமுக்கு வந்து ஒரு மாதிரி லாக்ல இருக்கு. அவளுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. சரி இந்த பாத்ரூமை திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா உள்ள ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கிடக்குது. அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஃபுல்லா ரத்தமா இருக்குது. அப்பதான் ரீத்துக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை யாராச்சும் வந்து இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரால அந்த மாஃபியா பையனை வந்து தலையிலே அடிச்சு கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை கேட்டுட்டு இவங்க எல்லாருமே என்ன உளறிட்டு இருக்கு, கேமால தான் அவன் செத்துருப்பான் அப்படின்னு சொல்ல, இல்ல கேமால செத்துருந்தா அவன் மத்தவங்க மாதிரி செத்துருக்கணும், ஆனா ஏன் இவனுக்கு வந்து அப்படி சாகல, யாரோ இவனை ஃப்ரண்ட்ல இருந்து தாக்குன மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம கையில பாரு எந்த ஒரு டிஃபென்ஸுக்கான எந்த ஒரு இதுவுமே தெரியல, யாரோ இவனை அடிச்சுட்டு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை இந்த பாத்ரூம்ல போட்டுட்டு போயிருக்காங்க, இல்லைன்னா ஏன் இது ஒன்று பக்கமும் அவன் ஒரு பக்கமும் கிடக்குறான், உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரீத்து சொல்ல, இவங்க எல்லாருக்குமே அப்பதான் வந்து லைட்டா டவுட் வருது. சரி அப்படினாலுமே யார் இவனை கொன்றிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ரீத்து என்ன சொல்றான்னா இந்த கேம்ல ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன சொன்னாங்க, சிவிலியன் எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்கும் போது மாஃபியா அவங்களோட வேலையை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்ப நம்ம எல்லாருமே அந்த பாட்டு சத்தை கேட்டு தூங்கினாலுமே ஒரு பக்கமா வந்து அந்த மாஃபியா அப்படின்னா இவன் கண்டிப்பா முழிச்சு தானே இருக்கும், இவனோட வேலையை தானே பார்க்கணும், எதுக்காக இவன் வந்து இப்படி செத்து கிடக்கணும், அப்ப இவன் கேமால இறக்கல, எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீத்து சொல்றா. அதுக்கு வந்துட்டு கூடவே அந்த சப்பிபா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சரி அப்படியே ஒரு வேளை இவனை இன்னொருத்த கொண்டு இருந்தாலும் அவன் முழிச்சிருக்கிறதுக்கு காரணம் அவன் மாஃபியாங்கிறதுனால தானே, சிவிலியனா இருந்தா தூங்கியிருப்பான், அப்பயே ஒரு மாஃபியாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்பிபாய் கேட்க, அதான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மவுண்டைன்ல ஓரளவுக்கு உச்சி வரையும் வந்துட்டாங்க. அதை பார்த்தா அந்த பக்கமா தண்ணியா இருக்கு, ஏதோ ஐலாண்டு மாதிரி இருக்கு. இப்போ இவங்க ஓரளவுக்கு மேல வந்துகிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த கிராப் கட்டு பொண்ணு இருக்கால, அவ காலு ஸ்லிப் ஆகி விழுந்துடுறா. நல்ல வேளை அவ வெள்ளைக்கோட்டுக்கு உள் பக்கமா தான் இருக்கு. அவ காலில் இப்போ அடிபட்டு இருக்கிறத பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தமாகுது. இதுக்கப்புறம் எப்படி இதை கண்டினியூ பண்றது, இவளை விட்டுட்டு போக முடியாது, திரும்ப தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்ல, அதுக்கு கோஹா சொல்றேன், இவ்வளோ தூரம் நம்ம மேலே வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம திரும்பி போகணும்னா சுத்த வேஸ்ட்டு, ஸோ நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட என்ன கேட்குறான்னா, உன்னால் மேலே வர முடியுமா, உன்னால் வந்துட்டு முடியலை அப்படின்னு சொன்னால் நீ இங்கே நில்லு, அப்படி உன்னால் வந்துட்டு சுத்தமாக நிற்கவும் பயமாக இருக்குன்னா நம்ம எல்லாருமே போயிடலாம், நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை என்னால் வர முடியும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணால் இந்த பக்கமாக வந்து ரீத்து அவன் நினச்ச மாதிரி அந்த பாடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃப்ரீசர் பக்கமாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரீசரில் இருக்கிற கூலிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்ல, சரி ஓகே அப்பா வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான் -1 டிகிரியில் வைக்கணும் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க -1 டிகிரியில் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் கேட்குறான், என்னோட ஃபோனில் நேற்று நான் லாஸ்ட்டாக போட்ட சார்ஜ் அப்படியே இப்போ வரைக்கும் 55லேயே நிற்குது, உங்களுக்கும் அப்படி தான் நிற்குதா, இது ரொம்பவே வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஜூலியும் அவளோட ஃபோனை எடுத்து பார்க்க அவள் லாஸ்ட்டாக நேற்று போட்ட சார்ஜில் 1% கூட குறையாமல் அப்படியே நிற்கிது, இது ரொம்பவே வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து புரிஞ்சுக்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் ரீத்துவும் ஜூலியும் நடந்து போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் ரீத்து காதில் ரீத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து கேட்குது. என்னையா இப்போ இவ வந்து ஒரு குரல் கேட்டுச்சுல, அந்த குரல் பக்கமாக இவ போக பார்க்க உடனே ஜூலி வந்து எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறா. உடனே சரி ரெஸ்ட் ரூம் தானே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவ தனியாக விட்டுட்டு போக, இவ அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போயிட்டு அவள் அங்கே போகாமல் டக்குன்னு அந்த குரல் வந்து சத்தம் எங்கே வந்துச்சோ அந்த பக்கமாக பார்த்து அண்டர் கிரவுண்டுக்கு போகிறா. கீழே போனால் அந்த இடம் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணாமல் பாலடைஞ்சு பண்ண மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்த்தா தூரத்தில் ஒரு கண்ணாடி பெட்டி இருக்குது, அந்த கண்ணாடி வந்து மீன் தொட்டி மாதிரி இருக்குது, ஆனால் மீனெல்லாம் எதுவுமே இல்லை. உள்ளே போய் பார்க்குறா, அதை அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கா. உள்ளே வந்து ஏதோ சின்னதாக அப்படி ஒரு மர செடிலாம் அப்படி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு அவளுக்கு பக்கத்தில் ஒரு உருவம் இருக்கிற மாதிரி இருக்குது, பார்த்து பயந்து போயிடுறா. ஆனால் இப்போ பார்த்தா யாருமே இல்லை. அந்த சைடில் ஒரு கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கேருந்து மூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஒரு கதவு கிட்ட போகிறா. திறந்தா உள்ள ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்துட்டு எல்லாமே ஒரு மாதிரி பழைய பொருளாக இருக்குது. அங்கே ஒரு ஃபோனும் இருக்குது. அந்த பழைய ஃபோனை எடுத்து காதில் வச்சு பேசி பார்க்குறா. ஆனால் அதில் வந்துட்டு எந்த ரிங்குமே போகிற மாதிரி தெரியல.
இப்போ அந்த ரூம்ல எதுவுமே கிடைக்கலன்னா, அப்செட் ஆகி அவ கெளம்பி போறா. அப்ப 3 மானிட்டருமே திடீர்னு ஆன் ஆகுது. ஆனா அவ பாக்கல. அந்த இடத்துல வந்து பார்த்தா தான் தெரியுது. அது ஒரு சிசிடிவி ரூம் போல. ஸோ இவங்க இருக்கிற எல்லா ஏரியாவுமே அந்த கேமரால வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த சிசிடிவி மானிட்டர்ல. அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணிடுறா, ரூம்குள்ள வந்துடுறா. ஜூலி வந்து ஏதோ கோடிங் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அவ கேட்கிறா, "இந்த பாத்ரூம்லயே தூங்கிட்டியாடி? இவ்வளோ நேரம் கழிச்சு வர" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, அதாவது நான் வந்து ஒண்ணு பார்த்தேன். சொன்னா நீ நம்ப மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "என்ன நீ பார்த்த?" அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, அதுக்கு அவ சொல்றா, "இல்ல, ஒரு வேளை வந்துட்டு எனக்கு கனவுல ஒரு அதாவது ஸ்விம்மிங் பூல்ல வந்துட்டு ஒரு உருவம் தெரிஞ்சுச்சு சொன்னேன்ல, அதத்தான் நான் பார்த்தேன்னு நெனைக்கிறேன்டி பேஸ்மெண்ட்ல" அப்படின்னு சொல்ல. "என்ன ஒளறிக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம ஒரு வேளை வந்து இந்த ஓனர்ஸ்லாம் இறந்துட்டாங்கன்னா ஃபோனெல்லாம் ஒர்க் ஆகாது போல. அதனால தான் நீ கோடிங் போட்டு ட்ரை பண்ணியுமே இதில எதுவுமே கண்டுபிடிக்க முடியலடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ! எல்லாமே ஸ்ட்ரேஞ்சா இருந்தா அப்ப என்னத்த தான் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சுட்டு ஜூலி டென்ஷன் ஆகி உட்கார்ந்திருக்கா. இப்போ இவங்க மறுபடியும் அந்த மவுண்டைன் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்க காட்டுறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு போர்டு போட்டிருக்கு. அம்புக்குறி இருக்கு. இந்த பக்கமா போலான்னு பார்த்தா, இந்த கோடு இதோட முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒருத்தன் சொல்றான், "நம்ம அந்த பக்கமா போவோம். இந்த பக்கம் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூட்டு போறா. அங்க போனா தூரமா வந்துட்டு தண்ணீல வந்துட்டு ஒரு 2 பேர் நிக்கிற மாரி இருக்கு. அதுல அந்த கேமராமேன் பையன் இருக்கான்ல, அவன் தான் வந்து அந்த கேமராவ ஜூம் பண்ணி அத பார்த்து சொல்றான், "ஏய், இங்க பாரு 2 பேர் நிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றத கேட்டு எல்லாரும் அங்க வந்து நின்னுட்டு, "இங்க பாருங்க, எங்களை வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கூஹாவும் ஒரு பையனும் வந்துட்டு நின்றுகிட்டு இருக்க. அந்த கூஹா சொல்றா, "ஏய், இந்த பக்கம் ஒரு மாதிரி கோடு போற மாதிரி தெரியல, அந்த சைடு போய் பார்ப்போமா" அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் சொல்றான், "இல்லையே, அது கோடு மாதிரி தெரியலையே, அது ஏதோ தூசி மாதிரி தான் தெரியுது வெள்ளை கலர்ல, இது வரைக்கும் தான் கோடு இருக்கு" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. நம்ம பக்கத்துல போய் பார்ப்போம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டு போறா. ஆனா அவன் வந்து சொல்றான், "இல்ல வேண்டாம், இது இதுக்கு மேல கிடையாதுன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து அவன் வந்து குத்த வச்சு ஒரு குச்சியை எடுத்து அது கோடா இல்லைன்னா தூசியா நான் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பின்னாடி கோஹா வந்து, "கொஞ்சம் நல்லா தான் எட்டி தான் பாரேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான், "இரு, நான் பொறுமையா தான் பார்க்க முடியும், அது ஒரு வேளை கோடா இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து" அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. "இங்க பாரு, அது கோடுதான்" சொல்லிட்டு இந்த கோஹா என்ன பண்ணிடுறா, அவனை வந்து டக்குன்னு ஷேக் பண்ணி விட்டுடுறா. ஷேக் பண்ணி விட்ட உடனே அவனுக்கு கால் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகுது. உடனே அவன் கையை வந்து கொடுக்க வர, இந்த கூஹா வந்து கையையும் கொடுக்க மாட்டான் பயத்துல. உடனே இந்த கூஹாவால அந்த பையன் அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கமா போய் விழுந்துடுறான். உடனே அந்த அலாரம் சவுண்ட் அந்த மலை உச்சிலையும் கேக்குது. கேமை தாண்டி வெளியில போனனால இப்ப இவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண, ஐ மீன் வந்துட்டு அங்க இருந்து வெளியேற்றப்படுறாரு, எக்ஸ்க்ளூட் ஆகுறாரு அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே பதறி போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கேமரால இவங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த தூரமா 2 பேர், அந்த 2 பேரு அப்படியே வந்து சிலை மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் தூரமா கையை வந்து இப்படி ஆம் வந்து அவன் கை மேல தூக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கை நகரவே இல்லை. இந்த கேமராமேன் பையன் என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் விசித்திரமா இருக்காங்க, நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி இல்லை, கையை நகரவே இல்லை, வானத்துல 2 கொக்கு பறக்கிற மாதிரி தெரியுது, ஆனா கொக்குமே வந்து நகர மாட்டேங்குது, ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த அலாரம் வரதை பத்தி எல்லாரும் இந்த பக்கம் ஓடி வராங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்துருவா, கூஹாவால தான் இந்த பையன் அந்த பக்கம் போய் விழுந்தத. இப்ப இவங்க எல்லாருமே வந்துட்டு அவனை வந்து காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ண ஓடி வர, அதுல நம்ம ஜோன்வி எல்லாரும் தான், "அந்த பக்கம் போகாதீங்க, போனா நீங்களும் செத்துருவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாருக்குமே வந்து ரொம்பவே மன கஷ்டமா இருக்கு, இவன் சாக போறான்ட்டு. இப்போ அவனுக்கும் அந்த காதுல அந்த சத்தம் ரொம்பவே சவுண்டா ஒலிக்குது. அவன் தலை அப்படியே பயங்கரமா வலிக்க, கூஹா கூட பயந்துட்டு இருக்கா பார்த்து. இப்போ அந்த பையன் அப்படியே அவனோட 2 கையை கண்ணுக்கிட்ட கொண்டு போய் கண்ணை பிதுக்கி அப்படியே கையில எடுத்துடுறான். ரத்தமா வடியுது. அப்படியே அவன் அந்த இடத்துல உருண்டு போய் ஒரு மர குச்சி கலையில வந்து அவன் முதுகுல அப்படியே சொருகி அந்த இடத்துல விழுந்து செத்து போறான். இவங்க எல்லாருமே அப்படியே துடிச்சு அழுகுறாங்க. அப்படியே வந்துட்டு அந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி இவங்க தப்பிக்க போறாங்க, எதுக்காக தூரத்துல எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கு, எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் பார்க்க போறோம். Until then, this is LG Voice over Dana. Bye bye.